ஹலோ சகோதரா, வெல்கம் பேக் டு அவர் ஷாஜகான் டூர்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க. நான் ரொம்ப நாளாகவும் எனக்கு சோலோ ரைடு கிடைக்கல. அது ஒன்று தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் எதுவும் தப்பாக பார்த்துக்காதீங்க. இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தாக்கா பாண்டிச்சேரியில் இருக்காங்க. பாண்டியிலேருந்து ட்ராப் ஒன்று முடிச்சுட்டு ரிட்டன் பண்ருட்டிக்கு போயின்னு இருக்கிறேன். வாங்க நம்ம பண்ருட்டிக்கு புது பைபாஸில் ஏறி போவோம். எப்படி இருக்கு நன்றி. நானும் ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சேன். அது இன்றைக்கி தான் முடியுது. எனக்கு விட்டுட்டு போகிறப்ப தான் கூட ஆள் யாரும் இல்லை, தனியாக தான் போயிட்டுருக்கேன். ஆமாம், அப்படியே போவோம். உங்களுக்கு கரெக்டாக தெரியும். வாங்க, பாண்டிச்சேரியிலேருந்து அந்த பைபாஸ் எப்படி ஏறி பிடிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன், பாருங்கள். நான் இப்போ போகிற லைன் பார்த்தீங்கன்னாக்கா கடலூர் லைனில் ஏறணும். நான் சப்போஸ் பாண்டியிலேருந்து யாராவது சிதம்பரமோ சீர்காழி போனீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும். வாங்க, நான் போய் ஏறத்துல காட்டுறேன். ஸோ கைஸ், நம்ம பாண்டிச்சேரியெலாம் தாண்டி அவுட்ரு தான் வந்திருக்கோம். எங்கனாக்கா தவளக்குப்பத்தில் இருக்கோம். தவளத்துலேருந்து அப்படியே நேராக போனோம்னாக்கா கடலூர் சிதம்பரம் அந்த லைன் தான் இது. இங்கே நான் இப்போ நான் ரைட் கட் பண்ண போகிறேன் ஹைவேஸில் ஏறத்துக்கு. வாங்க காட்டுறேன் நான் உங்களுக்கு. இது போக கொஞ்சம் சின்ன ரோடாக தான் ஆகும். நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 2-2.5 கிலோமீட்டர் போயிட்டோம்னாக்கா நமக்கு அங்கேருந்து ஹைவேஸ் வந்துடும். ஹைவேஸ்லேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னாக்கா கடலூர் சிதம்பரம் சீர்காழி அந்த லைன் போய்டும். ரைட் கட் பண்ணோம்னாக்கா விழுப்புரத்தில் போயிருக்கோம் ஹைவேஸு. வாங்க நம்ம எடுப்போம். நான் சொன்ன சின்ன ரோடு தான். அப்படியே நேராக ஒரு 1/2 கிலோமீட்டர் போனோம்னாக்கா நம்ம ஹைவே வந்துடும். அங்கே நான் தவளக்குப்பம் சிக்னலில் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தாங்க எந்த ரோடே வந்திருக்கு. இங்கேருந்து இன்னொரு 1/2 கிலோமீட்டர், அப்படின்னா இன்னும் ஒரு 2.5 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். இது நம்மளுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது. அழகாக ஃப்ரீயாக வந்துன்னே இருக்கலாம். நம்ம ஏற்றோம்னாக்கா அங்கே அந்த ரோட்டில் போய் டிராஃபிக்கில் அஞ்சின்னு ஓட்டுறதுக்கு ஃப்ரீயாக போய்கின்னு இருக்கலாங்க. இதில்
தெரிஞ்சு பாருங்க பைபாஸ். அவ்வளோதாங்க, சர்வீஸ் முடிஞ்ச ஹைவேஸில் ஏற போகிறோம். ஸோ இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் டு நாகப்பட்டினம் ஹைவேஸ் இது. ஆனால் விழுப்புரம் ஏறினோம்னாக்கா சீர்காழி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒரு டோல் ஒன்று இருக்குது, பரங்கிப்பேட்டை கிட்ட வரோம் நம்ம விழுப்புரத்துலேருந்து சீர்காழி போனோம்னாக்கா. ரோடு ஆல்மோஸ்ட் எவ்வளோ முக்கால்வாசி முடிச்சிட்டாங்க. அந்த ரோட்டில் அங்கே மட்டும் கொஞ்சம் டைவர்ஷன் இருக்கடி நாங்கள் இந்த ரோட்டில் எப்படின்னு தெரில. வாங்க அப்படி நம்ம சேர்ந்து பார்ப்போம் எப்படி எங்கே டைவர்ஷன் ஆகுது என்னன்ட்டு. அதிகமாகலாம் வட்டு தேவையில்லைங்க, ஆவரேஜாக ஒரு 80-100 பிடிச்சாலே போதும். இங்கேருந்து 1 மணி நேரத்துக்கே வந்து சீர்காழி போயிடுவோம் கடலூர்லேருந்து. இங்கேருந்து விழுப்புரம்னாக்கா ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஃப்ரீயாக போய் நேரலாம், பைபாஸ் தான் ஃபுல்லாக. பாண்டிச்சேரி உள்ளே வராது, கடலூர் உள்ளே போகாது, எந்த ஊருக்குள்ளேயும் போக தேவையில்ல, அப்படியே நேரம் நம்ம போய் நேரலாம். வச்சுருக்காங்க. ஆயிருக்கும் 1.5 மாதம் மேலே இருக்குங்க போட்டு. லாஸ்ட்டாக நான் முடிக்கிறப்போ வந்து சேலம் வந்து வர்றப்போ ஒரு 1.5 நிமிஷம் வீடியோ ஒன்று எடுப்பேன். செம்ம மிஸ்டாக இருந்தது. அந்த வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோ வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக டெலிட் ஆகிடுச்சு. என் பசங்க போட்டானுங்க. அப்புறம் நானும் அதை அப்படியே விட்டேன். சரி அடுத்த வீடியோ நம்ம எடுத்து போடுறப்ப சொல்லிக்கலாம் புரிஞ்சுப்பீங்க. பரவாயில்லைங்க, நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. ஒன் வேல தான் போயிட்டுருக்கோம். ஒரு ட்ராக் க்ளோஸ் பண்ணி ஒரு ட்ராக்கை தான் விட்டுருக்காங்க. நம்ம அந்த பாண்டி கடலூர் அந்த ரோட்டில் போகிறத விட இந்த ரோட்டில் டிராஃபிக் வந்து ரொம்பவும் கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் இந்த ரோட்டில் வந்து ஃபுல்லாமே போக மாட்டேன், கடலூரில் கட் பண்ணிப்பேன். நல்லா இருக்குங்க. அந்த பக்கம் அந்த டிராஃபிக்கில் போய் அந்த ரோடு பார்த்து பழகிடுச்சா. இந்த பக்கம் பாருங்கள், ரெண்டா பக்கம் வயல், தென்னை மரம். அதிகமாக வந்து வண்டிங்க போக்குவரத்து இல்லை. அது வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு சுத்தமாக காற்று சுவாசிக்கலாம். இந்த பக்கம் வந்து
கிலோமீட்டரில் நான் இந்த ஹைவேஸ்லேருந்து இறங்கிடுவேன். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது வந்து கடலூர் அவுட்டர் லைனுங்க. என்னடா அதுக்குள்ளேயே வண்டி அப்படின்னாக்கா, ஆமாங்க, ஃப்ரீயாக இருந்ததுங்க ரோடு. இந்த பைபாஸுக்கு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புற டைம் வந்துடுச்சு. இப்போ வரும் தென்பண்ணை ஆற்று பாலம் வரும். பாலம் தாண்டி ஒரு 100 மீட்டரில் நான் இறங்கிடுவேன். நேராக போகிறவங்க போகலாம். திருச்சி சிதம்பரம் 47. சரிங்க. இப்போதான்ப்பா பங்கே பார்க்குறேன் நான் இந்த பைபாஸ் ஏறி. பாரத் பங்க் வந்துட்டுதுங்க. ஆனால் இந்த பங்கு வந்து பாண்டிச்சேரி லிமிட்குள்ளே தான் வரும். நான் அந்த ரிவர் ஒன்று சொன்னல, தென்பொன்னையாறு வரும். அந்த பிரிட்ஜை தாண்டினதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வரைக்கும் பாண்டி தான். ஸோ இங்கே வந்து பாண்டி ப்ரைஸ் தான் இருக்கும் பெட்ரோல் டீசலுக்கு. வாங்க. அப்புறம் காய்ஸ் ஒரு விஷயம் தெரியுங்களா, இங்கே வந்து பார்டர் கிராஸ் ஆகுறதுன்றதுனால செக் போஸ்ட் வரும். பக்கத்தில் தெரிகிற கடைங்கள்லேருந்து யாரும் ஷர்பத்தை வாங்கி வச்சுக்காதீங்க ஐயா. இந்த லைனில் வந்து பார்டர் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. இந்த 6 தாண்டினாக்கா நமக்கு தமிழ்நாடு. இங்கே இருக்க கடைசி ஷர்பத் கடை அதுதான். யாரும் வாங்கி இங்கே வச்சுக்கிடாதீங்க. பாலம் தாண்ட உடனே நிற்பாங்க அங்கே பாலங்க. அவ்வளோதான் கைஸ், நான் இந்த ரோடுக்கு பாய் பாய் சொல்கிற டைம் வந்துருச்சு. சொல்லிவிட்டு நம்ம அப்படியே இப்போ வந்து பட்டா பக்கம் போயிடலாம். வாங்க. நிற்கிறாரு பார்த்தீங்களா? நான் இன்னும் ஒரு சில டைமிங்கில் வந்தோம்னாக்கா இன்னும் 2-3 பேர் சேர்ந்து நிற்பாங்க. நம்ம தான் மாட்டணும். அதனால பி கேர்ஃபுல். அவ்வளோதாங்க. இந்த லைன் அந்த ரோடு டாட்டா சொல்லிட்டு வந்துச்சு. நம்ம அப்படியே சிதம்பரம் சீர்காழி போகிறவங்களாம் நேராக போய்கிட்டே இருக்கலாங்க. எங்கேயுமே ஊருக்குள்ளேயே போகாது, ஃபுல்லாக ஹைவேஸ் தான், ஃப்ரீயாக இருக்கும் ரோடு. நான் அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் ட்ராவல் பண்ணப்போ கூட ஆளுங்க இருந்தாங்க. அதனால தான் என்னால் அந்த சைடு வீடியோ எடுக்க முடியல. இந்த வியூவும் நல்லா இருக்குங்க. இந்த வியூவில் வந்து என்ன கொஞ்சம் தூரம் போனாக்கா ரைட் சைடில் தென்பொன்னையாறு ஒட்டியே போகும். பட்டாம்பக்கம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த ரோட்லேயும் பார்த்தீங்களா அதில் ஒரு குட்டி டைவர்ஷனு. அந்த டைவர்ஷனுக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அதான் வந்து தென்பொன்னையாறு. இன்னும் நம்ம போக போக வந்து ரோடு ஒட்டியே வரும். வர இடத்துல நான் காட்டுறோம். அது
ஆல்டோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ட்ரெச்சே வந்து ஒரு 10 to 12 கிலோமீட்டர் உள்ள தான் இருக்கும். இது ஒரு மாதிரி ரிஸ்க்கான ரோட் தாங்க. நைட்டில் ஃபேமிலியாக வந்த மாதிரிலாம் சேஃப் கிடையாது. பகல்லையும் நம்ம ஓட்டுறோன்னா கூட கொஞ்சம் பார்த்து தான் நம்ம ஓட்டணும். நான் ஏன்னாக்கா அந்த ஆறு சொன்ன பார்த்தீங்களா, தென்பொன்னையாறு, அந்த ஆற்றை தாண்டி அந்தாண்ட போயிட்டோம்னாக்கா பாண்டிச்சேரி பார்க்கணும். அதனால் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் இந்த ரோட் தான் யூஸ் பண்ணுறாங்க. நைட்டில் ஃபேமிலியாக யாருன்னா வரீங்கனாக்கா வராதிங்க இந்த பக்கம். ஃபேமிலியாக போனாலும் பகலோட நிப்பாட்டிக்கிங்க, நைட்டில் வராதிங்க. நம்ம ஆளுங்க நிறைய பேர் போவாங்க, போயிட்டு வாங்கின்னு வந்து இங்கே வீட்லேயோ இல்லை வீட்டு பக்கத்துலேயே இங்கே உட்காந்து சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டானாக்கா பரவாயில்ல, இங்கேயே சாப்பிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் என்ன ஒத்தையாளாக போயிட்டு நம்மளால் 2 ஆளாக வருவாங்கல்ல, தேவையில்லாத பிரச்சனை தாங்க. இது வந்து பார்த்தீங்களா பாலம், பாலத்தை தாண்டி அந்தாண்ட போயிட்டோம்னாக்கா நம்ம பாண்டிச்சேரி பார்டர். எல்லா கடைகளும் அங்கே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், பார்த்து சேஃபாக வாங்க அப்படின்ட்டு இதெல்லாம் இல்லை. அப்புறம் கைஸ், நீங்கள் நினைப்பீங்க பக்கத்தில் ஆறு வரும் நீ ஏன்டா ஆறு அப்போல்லாம் காட்டாமல் இப்போ காட்டுற அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம பார்க்க தான் வியூ கிடைக்கும் தவிர நான் கேமராவில் ஷூட் பண்ணுற அளவுக்கு வியூ இருக்காது. ஸோ இது என்ன போனோம்னாக்கா இன்னும் கிட்ட வரும். பாருங்கள், பாறைக்கே வராது சுத்தமாக. பாருங்க, தென்பெண்ணையாறு. இந்த ஆறில் இப்போ தண்ணி திறந்துட்டாங்க பார்த்தீங்களா. அப்போ நம்ம தலைவங்க ஒரு சேட்டை ஒன்று பண்ணியிருப்போம்ல. என்னோட சேட்டைன்னு தானே கேட்குறீங்க, வாங்க காட்டுறேன். நானே ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு தான். எனக்கு தலைவங்கெல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. வாங்க காட்டுறோம் பாருங்கள், அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க. ஆக்சுவலாக இந்த அந்த ஆறுக்கும் ரோடுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து பாதி ரோட சாப்பிட்டு போயிட்டாப்புல நம்ம தம்பி. பாருங்க, பாதி ரோடையே காண பாருங்க.
காலி பண்ணி விட்டா பிள்ளைங்க சூப்பராக இருக்குல்லைங்க. இந்த இதில் அங்கே ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு, அது உங்கள் கண்ணு தெரியாதுங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் உங்களை பட்டாம்பக்கம் தாண்டி மீட் பண்ணுறவாங்க. அப்புறம் சகோதரா பட்டாம்பக்கம் தாண்டி ஆச்சுங்க. ஏன்டா வண்டி நிப்பாட்டிருக்கேன்னு கேட்குறீங்களா? பட்டாம்பக்கம் தாண்டி டீ கடையில் நிப்பாட்டினேன். ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு சரி சிங்கிள் ஷாட்லேயாவது நம்ம மூஞ்சா காட்டுவோமே அப்படின்னு தாங்க திருப்பி வச்சிருக்கேன். ஓகே, நேராக போய் பண்ணிட்டு போய் வண்டி விட்டுட்டு அடுத்த கட்ட வேலையை என்ன பார்க்க வேண்டியதாங்க. வாங்க நம்ம அப்படியே போகிறப்ப அடுத்த வீடியோ பார்க்குறோம். அப்புறம் சகோதரா, இது வரைக்கும் பார்த்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் போடுங்க. புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தாக்கா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் வீடியோவில் நான் என்ன திருத்தணும் அப்படின்றது உங்களுக்கு எதாவது மனசில் பட்டாக்கா கமெண்டில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் அந்த மாதிரி பிழைங்க எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறேன் நான். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ நம்ம போகலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த வீடியோ எடுக்கிற இன்னைய நாளில் விடாமுயற்சி ஃபஸ்ட் டே ரிலீஸ் ஆகி ஓடின்னு இருக்கோம். பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னாக்கா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்னன்ட்டு. எங்கள் ஆளுங்க திடீர்னு ஒன்றிட்டு சொல்லுவாங்க, நான் ஒரு பிளான் போட்டு தான் நான் போய் படத்தை பார்க்க முடியும். ஆக்சுவலாக நானும் போய் படம் பார்க்கணுன்னு தான் நினைக்கிறேன். பார்த்தவங்க கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் சகோதரா என்னன்னாக்கா, நேரிக்கு நான் பொண்ணுடிக்கிட்ட வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்டு பண்ணிக்கிறேன். நான் இப்போவே 20 நிமிஷத்துக்கு மேலே தாண்டி போயிடுச்சிங்க. நான் கூட கம்மியாக தான் ஓடி இருக்குன்னு பார்த்தேன் நான். ஓகே வாங்க, வீடியோ பார்த்தவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தாக்க ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் ஒன்று தட்டி விட்ருங்க. எனக்கும் உங்களோட ஆதரவு கொஞ்சம் தாங்க. ஓகேங்களா? ஓகே பாய்ங்க, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.